வண்டலூரில் முகமூடி கொள்ளையன் அட்டகாசம், ஆசிரியை தாலி செயின் பறிப்பு. வண்டலூரில் முகமூடி அணிந்த கொள்ளையன் ஆசிரியையை பின்தொடர்ந்து வந்து தாலிச்சங்கிலியை பறித்து சென்று தப்பியுள்ளான். சென்னை மன்னிவாக்கம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த 51 வயதான லெபனான் செல்வி ஊனைமாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணி செய்கின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒதுக்கப்பட்டதால் நேற்று சனிக்கிழமை அதே ஊனைமாஞ்சேரி பகுதியில் பணி செய்துவிட்டு மாலை வீடு திரும்ப வண்டலூர் ரயில்வே நடைமேம்பாலம் படிக்கட்டில் நடந்து சென்றபோது பின்தொடர்ந்து வந்த முகமூடி அணிந்த கொள்ளையன் திடீரென ஆசிரியரின் 6.5 சவரன் செயினை பிடித்து இழுக்க கடும் போராட்டம் நடைபெற்ற நிலையில் கீழே விழுந்தார் ஆசிரியை. இதனிடையே அவரது செயினை அந்த ஆசாமி பறித்து சென்றார். இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அங்குமிங்குமாக ஆசிரியர் குரல் எழுப்பி ஓடிய நிலையில் அந்த செயின் பறித்த திருடன் தண்டவாளங்களை அடுத்து கடந்து சுவர் ஏறி குதித்து தப்பினார். அங்குள்ளவர்கள் உதவிக்கு வந்து தேடிய போது $4 மட்டும் கிடைத்தது. ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் லெபனான் செல்வியிடம் கொடுக்க செல்வி சற்று நிம்மதியடைந்தார். இதனால் அவசர போலீஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட நிலையில் மன்னிவாக்கம் போலீசார் நேரில் விசாரணையை துவக்கிய நிலையில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய நபர்களின் புகைப்படங்களை காட்டி குற்றவாளியை தேடி வருகின்றனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் லெபனான் செல்வி நடந்த சம்பவத்தை மன பதபதைப்புடன் தெரிவித்தார். கருப்பு கலர் பனின்னு டீ-ஷர்ட் போட்டுறான். ஏசப்பா ஏசப்பான்னு கத்துற யாருமே அந்த டெய்லர் $1 கொடுத்தா நீங்க எந்த ஏரியாமா? 7 சவரன் செயின் எடுத்துட்டு போயிட்டாப்பா. தம்பி எங்க $1 ஊதுடா பாரு. 100க்கு போன் பண்ணுங்க யாராவது. சொல்லிட்டு இருங்க. தாலி கட்டிச்சு, நல்ல வேலை தாலி கட்டிச்சு. வீடியோல எதுவும் போடாதீங்க. இல்ல அது போடலாம். ஏற முல்ல பார்ப்பா, அவர் ஹெல்ப் பண்ணுப்பா. கொரோனா போட்டு அந்த முகமூடி மாஸ்க் ப்ளூ கலர் மாஸ்க் போட்டுருக்கான். நான் போகும்போது என்னை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போகிறான். அவன் பின்னாடி பார்த்து கீழே போகிறான். நான் முன்னாடி போகிறேன், 5 படி பின்னாடி இல்லைங்க நான் போகிறேன். சந்தேகப்பட்ட ஒரு செகண்ட் கீழே தட்டான் சார். இது அந்த கீழே தட்டான் சார். கீழே தள்ளிட்டு அப்படியே ஆக்ரோஷமாக சேனை பிடிச்சி காப்பாற்றுங்க என் தாலி விடு என்னை கூட கொலை பண்ணுறாரு கத்துறேன். தாலியை பிடிச்சி அப்படியே இழுச்சி வெட்டுறேன். வேகமாக என்ன கத்துறேன். என்னை விட்டுடா என்னை விட்டு போன தள்ளி பிடிச்சி அப்படியே அறுத்தான் சார். பிடிச்சி 2 கிளை பிடிச்சி தாலி அப்படியே அறுத்தான். தாலி போய் மெலிசாட்டா பிடிச்சி அறுத்து இந்த வழியாக ஓடி அப்படியே எகிரி குதிச்சு அந்த தண்டவாளத்து வழியாக போய் அந்த எதிரி வண்டி வச்சுருப்பாங்க போல. அந்த தண்டவாளத்து வழியாக குதிச்சு போயிருக்கிறான். அப்போ தான் அண்ணன்கள்லாம் வந்தாங்க. நான் அதை சொன்னேன். ஆசிரியர், நீங்க எங்க பணி செய்றீங்க? என்ன ஆசிரியரா இருக்கீங்க? நேற்று என்ன சம்பவம் நடந்தது? நான் வந்துங்க சார், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அங்க இடைநிலை ஆசிரியரா இருக்கிறேன். நேற்று எங்களுக்கு சனிக்கிழமை வார விடுமுறை இருக்கும். நேற்று கலெக்டர் விசிட் இருக்கிறதுனால நாங்க என்ன செஞ்சோம், ஆன் டியூட்டிக்காக நாங்க சனிக்கிழமை நாங்க வேலை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக நாங்க செஞ்சிருந்தோம். அது கிட்டத்தட்ட நாங்க 1ஆம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 30க்குள்ள நாங்க முடிக்க போறோம். நான் என்னுடைய பணி போலீஸ் அகாடமியில என்னுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை முடிச்சுட்டு நான் என்ன செஞ்சேன், நேற்று 4 மணி அளவுல கொளப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்தேன். கொளப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல 515 பஸ் ஏறி தாம்பரம் பஸ்ல ஏறினேன். தாம்பரம் பஸ்ல ஏறி கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு. ஒரு 4:30 போல வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாண்ட்ல நான் இறங்கினேன். இறங்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆஸ் யூஷுவலா தினமும் வர்ற வழிதான் அது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒவ்வொரு படிக்கட்டா நான் ஏறிக்கொண்டிருந்தேன். எனக்கு பின்பாக எப்பவுமே ஆள் நடமாட்டம் இருக்கும். நேற்று சனிக்கிழமைன்றதுனால ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லை. ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தான், மாணவன் தான் என் பின்னாடி வந்து கொண்டிருந்தான். அதுக்கு முன்னாடி என் கூட நான் ஒரு 4-5 படிக்கட்டை நான் ஏறி இருப்பேன்.
ஏறிக்கு பிறகு பார்த்தா எனக்கு பின்பாக ஒரு கொரோனா மாஸ்க் அணிந்திருந்த ஒரு வாலிபன் மாதிரி இருந்தான். 25 வயது மதிக்கத்தக்கவன். அவன் என்ன செஞ்சான், கருப்பு டிஷர்ட், கருப்பு காலர் இல்லாம டிஷர்ட், கருப்பு பேண்ட் அணிஞ்சு ஒரு 4 ஸ்டெப்ஸ் பிட்வீன் அந்த டிஃபரன்ஸ்ல என்ன பண்ணா எனக்கு பேக்ல வந்து கொண்டே இருந்தான். நானும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கொண்டே இருந்த பொழுது அவன் என்ன செஞ்சான், அவன் வந்து எனக்கு முன்னாடி ஃபார்வர்டா நடந்து போய் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்க ஏதாச்சும் ஆள் நடமாட்டம் இருக்கிறான் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அங்க எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாதனால ஆன் த வே எதிர்பக்கம் என்ன எதிர் டைரக்ஷன்ல வந்து என்ன ஃபேஸ் பண்ற மாதிரி இறங்கி வந்தான். கரெக்டா அந்த கீழே வந்து இந்த பள்ளமா சதுரமா ஒரு இடம் இருக்கும். அந்த பள்ளமான அந்த சதுரமான இடத்துல என்ன பண்ணா எட்டி கை நீட்டி என் கழுத்துல இருக்க செயினை வந்து பறிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, நான் பயங்கரமா திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பவே சந்தேகப்பட்டேன், நான் இவன் ஒரு மாதிரி நபரா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் எடுத்து என் பேக்ல வைக்கிறதுக்குள்ள கை நீட்டி பறிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப கத்துறேன், ஐயோ என் தாலி ஒடியாங்க என்னை காப்பாத்துங்கன்னு நான் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டேன். கத்தி அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓவர் பிரிட்ஜ் அந்த வண்டி சத்தத்துல யாருக்குமே கேட்கல. ஏன்னா பள்ளமா சதுரமான இடம். அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன பண்ணிட்டான், என்னை வந்து கீழே தள்ளிட்டான். கீழே தள்ளிட்ட பிறகு என் போராட்டத்துல வந்து என்ன பிளவுஸ் சாரி எல்லாமே கிழிஞ்சிச்சு. கீழே தள்ளிட்ட பிறகு என்ன பண்ணா, அந்த உறுதியான 6 சவரன் அந்த தங்கச்சி என்ன பண்ண பறிக்க ஆரம்பிச்சான். நான் ரொம்ப கத்த ஆரம்பிச்சேன். அதை அந்த அறக்க முடியாதனால அப்படி ஒரு கட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துருக்கிறான். அப்போ என்னுடைய தாலி டாலர் மட்டும் கீழே தெரியாம விழுந்துட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணா, நான் படுத்துட்டு இருக்கும் போது அவன் குனிஞ்சு என்ன பண்ணிருக்கிறான், எனக்கு கழுத்துல இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிருக்கிறான். அழகா எடுத்துட்டு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், வேகமா ஒரு செகண்ட்ல வேகமா இறங்கி அவன் இப்ப தண்டவாளம் அடுத்த தண்டவாளம் கிராஸ் பண்ணி ட்ரெயின் வந்து வேகமா கூட வந்திருக்கும். வேகமா கிராஸ் பண்ணி அந்த கல்வாரி ஜபை விட புத்து கோயில் கிட்ட அந்த தெருவுல வந்து வேகமா ஒரு 4:45 மணி அளவுல போயிட்டான். 5 மினிட்ஸ்ல அந்த நடந்திருக்குது. இந்த 5 நிமிடத்துக்கு ஒரு நபர் கூட அங்க யாருமே வரல. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்கூல் பையன் வந்து ஆண்டி 100க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறான். திரும்பி பார்த்த பிறகுதான் ஒரு ஆட்டோக்காரர் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு தம்பி வந்து, அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய தாலி டாலர் கிடைச்சிச்சுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து என் கையில கொடுத்தான். அவன் கையில எதுவும் கத்தி எதுவும் வச்சுக்கல. காட்ஸுடைய கடவுடைய பெரிதான கிருபை. என்னை ஏதாச்சும் குத்தி இருந்தா கூட எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். எதுவுமே கையில இது இல்லை. அவன் எடுத்துட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் காவல்துறையினர், மீடியாக்கள் எல்லாருமே வந்து என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க. என்னை வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, விசாரிச்சாங்க. போலீஸ் துறை எல்லாருமே நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நேற்று நைட்டு நாங்கள் FIR ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு நான் ரொம்ப நெஞ்சு பதச்சு போயிட்டேன். ரொம்ப பயந்துட்டேன். இது போல சம்பவம் எதுவும் அது ஆள் நடமாட்ட ஜஸ்ட் நான் 2 செகண்ட் நான் மேல இருந்தா ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாரும் என்ன பார்த்திருப்பாங்க. அது பள்ளமான இடம், இருட்டா மாதிரி இருக்கு, நோ கேமரா, வெளிச்சம் இல்லாத இடம், நல்ல மிடில். அது அந்த டிப்பு இந்த கார்னர்ல ஏறும் போதுதான் நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறேன். ரொம்ப மனசு பதைச்சிருக்கிறேன். நன்றி. என் பேர் லெபனால் ரேச்சல் தேவசெல்வி. 6.5 இருக்கணும் சார். 6.5 சவரன் செயின். டாலர் மட்டும் வந்து முக்கா இருக்கும். ஆமாங்க சார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.